கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம். அல்லேலூயா. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றாரு? அந்தப்படி நீங்கள் அவராலே, யாராலே? தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள்ன்றதை பார்க்க போறோம். யாரால? தேவனால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாம கிறிஸ்துவுக்குள், தேவனால் கிறிஸ்துவுக்குள் உட்பட்டு இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அப்படி உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு அவர் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் அவர் இருக்கிறார். எந்த இதுலையும் அவருக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை மீட்டுக்கொள்ளத்தக்கதான ஒரு பலன் உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது, வாக்கு மாறாதவராயும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அவருக்குள்ள உட்பட்டு இருக்கும்போது நாம அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜை, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜையா இருக்கிறோம். இங்க உள்ள பிரஜை இல்லை. அதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு நான் இருக்கிறேன். ஆகவே எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், போன தடவை நான் எடுத்து காமிச்சேன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கலகம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கலகம் பண்ணுவது, அவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிரான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அவர் என்ன பண்றாங்க பாருங்க. எது அவர்களுடைய பண்ணுகிற காரியத்தினாலே என்ன நடக்கிறது என்பதை இன்னைக்கு பார்க்கிறோம். 106 சங்கீதம் 106 35வது வசனம் படிங்க. 35 படிங்க. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று, உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நீங்க அன்பு கூறாதீங்கன்றாரு. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல மாயையான அநேக விசேஷங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மாயையான விசேஷங்கள், மாயையான அன்பு, மாயையான இன்பங்கள், மாயையான சந்தோஷங்கள், இவைகளெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷங்களை, அந்த இன்பங்களை அனுபவித்து முடித்ததுமே என்ன பண்ணிடும்? அது ஒன்றும் இல்லாத போயிடும். ஒரு காணல் நீர் போல அவைகள் மறைந்து போயிடும். அவைகளை மறுபடி செய்யும் பொழுதுதான் அந்த இன்பமா இருக்கும். அது முடிஞ்சவன என்ன ஆயிடும்? ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். ஆனா இந்த ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, இப்போ ஆண்டவரை நீங்க ஆராதிச்சிங்க, ஒரு அருமையான ஒரு ஆராதனை, சில குரல்கள் இப்பதான் வெளியே வருது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆராதனை
உங்களுடைய ஆவியிலே கலந்து, ஆத்துமாவிலே கலந்து சரீரத்திலே கிரியை செய்ய வல்லமையாயிருக்கிறது. அல்லேலூயா. உலக இன்பங்கள், உலக சந்தோஷங்கள் எல்லாம் வெறும் சரீரத்தோட முடிஞ்சு போயிடும். சரீர இன்பங்களோட முடிஞ்சு போயிடும், அனுபவிச்ச உடனே முடிஞ்சு போயிடும். இது ஆவி ஆத்மாவில கலந்து ஆண்டவரை ஆராதனை, நாயகனை ஆராதிப்பது ஆவி ஆத்மாவில கலந்து சரீரத்திலே கூட அது என்ன பண்ணும், ஒரு கிரியை செய்ய அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் வைக்கிறாரு. அவர்கள் ஜாதிகளுடனே கலந்து அவர்களுடைய கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரகங்களை சேவிக்கிறார்கள். இது அவர்களுக்கு கண்ணியாயிற்று. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது ஒரு வலை, அது ஒரு தூண்டில், அது ஒரு எலிப்பொறி மாதிரி ஒரு பொறி. அதுல போய் சிக்கிக்கிட்டு அவங்க வெளியே வர முடியல. அது அவர்களுக்கு கண்ணியாகி போயிற்று. அதனால அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமான பாவ காரியங்களை செய்து ஒரு அடிமைத்தனத்துல, ஒரு விதமான அடிமைத்தனத்துல, ஒரு விதமான குறைவுகளில் போய் என்ன பண்றாங்க, அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அந்நிய தேவர்களை சேவிக்கிறது, அவருடைய அவர்கள் விக்கிரகங்களுக்கு முன்பாக பணிகிறது, அவருடைய கிரியைகளை கற்று உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தில் இருந்தா கூட நாம் யாரு? உலகத்தார் அல்ல. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு தனி மனுஷனா கானான் தேசத்துல ஜீவனுள்ள தேவனுக்கு பலி செலுத்தின ஒரே ஒரு மனுஷன் வந்தான். அல்லேலூயா. அவன் இருந்த தேசத்துல ஒரு தனி மனிதனா இருந்து தேவனுக்கு பலிபீடங்களை கட்டி தேவனை ஆராதித்தவன் யாரு? ஒரே ஒரு மனுஷன், ஆபிரகாம். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவருக்கு உண்மையா இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, பார்ப்போம். போன தடவை உங்களுக்கு ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை காமிச்சேன். இன்னைக்கு ஒரு இஸ்ரவேலர்களை காமிக்க போகிறேன். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது 25வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25வது வசனம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தாம் மொத்த இராணுவத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முச்சரிக்கை போட்டான். அதனால் என்ன உண்டாகுது? சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாகுது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் அல்லேலூயா. பட்டணம், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற சமாரியா என்கிற பட்டணம் முச்சரிக்கப்படப்பட்டது. ஏன் போடப்பட்டதுன்னா, இவர்கள் ஜாதிகளுடைய கிரியைகளை கற்று விக்கிரகங்களை சேவித்து தேவனுக்கு எதிராக ஒரு கலகம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை உன்னதமானவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரிங்க நின்று வேத வசனம் வாசிக்க வரும்போது கொஞ்ச நேரம் பேசினாங்க. இந்த வேத வசனத்தை வாசிங்க, இதை தியானிங்க, இதை படிங்க, இது விசுவாசிங்க, இதை ருசிங்கன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போனாங்க. அங்கதான் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க. ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது உண்மை. தேவனுடைய வார்த்தை உண்மை. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த பட்டயத்திலும் அதிகமான கருக்காயும் ஆவியும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் ஊடுருவக்கூடியதா இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. 4:12 எபிரேயர் 4:12 சொல்லுகிறது. அப்போ அந்த வார்த்தைகள் உன்னை பரிசுத்தமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? பரிசுத்தமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் ஒரு கண்ணாடி போல இருக்குது. அந்த வசனத்தை படிக்கும் போது உன் முக அழகா காட்டாது. இந்த கண்ணாடி உன்னுடைய முகத்தினுடைய அழகை காட்டாது.
சில விசேஷங்களை பார்த்தா பொண்ணு யார் அம்மா யாருன்னு தெரியல, அப்படி மேக்கப் போட்டு வராங்க. அதுக்கு அந்த கண்ணாடி காட்டும். அல்லேலூயா. ஆனா இந்த கண்ணாடி முகத்தின் அழகை காட்டாது. உன் ஆத்துமாவில் நீ எப்படிப்பட்டவனா இருக்க, பாவியா இருக்கியா, பரிசுத்தவானா இருக்கியா, சுத்தவானா இருக்கியா, அசுத்தவானா இருக்கியா, அதை காட்டும் வசனம். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. இதை படி உன்னை பரிசுத்தமாக்கும், இதை படி உன்னை மேன்மை உள்ளதாக்கும், இதை படி உன்னை ஆசீர்வாதமானதாய் அது மாற்றும் என்று சொன்னார்கள். அப்போ அது அவ்வளவு உண்மை. ஏன்னா இன்னைக்கு அதை திருப்பி பார்க்க போகிறோம். இப்போ சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு என்ன சொல்றாங்க, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசு விற்கப்படும் மட்டும் அதை முச்சரிக்கை போட்டார்கள். ஒரு கழுதை தலை 80 காசு. இங்க ஆட்டுத்தலை எவ்வளவுன்னு தெரியல. ஆட்டுத்தலை நல்லா இருக்கும், நாக்கு கண்ணு கூட விட மாட்டோம், சாப்பிட்டுருவோம் இல்லையா, வறுத்து சாப்பிட்டுறது. அப்போ ஒரு கழுதை தலை யாரு சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பஞ்சம். ஏன்னா பட்டணம் முச்சரிக்கப்பட போட்டாச்சு. உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியில இருந்து எதுவும் பொருட்கள் உள்ள வராது. எவ்வளவு நாள் உள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிறத வச்சு சாப்பிட முடியும்? ஒரு பட்டணத்துக்குள்ள, பட்டணம் சுற்றி மதில் சூழப்பட்டிருக்கும், சத்துரு உள்ள வர முடியாதபடி எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது. உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்ப உள்ள இருக்கிற பொருள் வாங்கணும்னா ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு விலைக்கு 4327 ரூபா 20 காசு. இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தேன். அல்லேலூயா. புறாக்களுடைய கார்படி பயிரின் போட்டிருக்கு, ரொம்ப டீசெண்டா எழுதி இருக்குது 2வது வசனத்துல. ஒரு புறா அது புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுன்னு போட்டிருக்குது. ஆனா ஆங்கில வேதாமத்துல இப்படி போடல. புறாவினுடைய எச்சம் இருக்கு பாத்தீங்களா, எச்சம் அது கக்கா போகுது பாத்தீங்களா, அதுல சில செமிக்காத வருது சில பயிர்கள். அந்த பயிர்களை கழுவி சுத்தம் பண்ணி அதை விற்கிறானா 472 ரூபாய்க்கு. கார்படி பயிர் எவ்வளவு விற்கிறான் இன்னைக்கு ரேட்டுக்கு? கார்படி பயிர் எவ்வளவு? 5 வெள்ளிக்காசுனா இன்னைக்கு விலைக்கு 472 ரூபாய் விற்கிறானா. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி அந்த தேசத்துல வந்து விட்டது. ஏன்? உன்னதமானவருக்கு எதிராய் கலகம் பண்ணி அவருடைய ஆலோசனையை தள்ளி ஜாதிகளுடைய கிரியைகளை கற்று அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளுக்கு பலியிட்டு அவைகளுக்கு பணிந்து இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவன் அந்த இஸ்ரவேலர்களோடு செய்த அந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை தான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுனா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கை என்ன பண்றாங்க, அவர்கள் முறித்து போடுகிறார்களாம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை என்ன பண்றாங்க, அவர்கள் முறித்து போடுகிறார்கள். அப்படி முறித்து போடும்போதுதான் சாப்பாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்? சாப்பாட்டுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம். போன மழையில எங்க வீட்டில் 7 நாள் இன்னும் கரண்ட் இல்லை. எல்லாம் எங்க தெருவிலேயே கரண்ட் கிடையாது. ஆனா என் வீட்டில் மட்டும்தான் லைட் எரிஞ்சுது. ஏன்னா ஜென்ரேட்டர் இருந்தது, ஜென்ரேட்டர் ஃபுல்லா பெட்ரோலும் இருந்துச்சு. எங்க வீடு மட்டும்தான் வெளிச்சமா இருந்தது. தேவனுடைய கிருபை. எனக்கே தெரியாது வண்டியில பெட்ரோல் இருந்துச்சு, ஜென்ரேட்டர்ல பெட்ரோல் இருந்தது. இது தேவனுடைய கிருபை. எல்லா வீடும் இருட்டா இருக்குது, என் வீடு மட்டும்தான் அந்த பகுதியில வெளிச்சமா இருந்தது. இது தேவனுடைய ஒரு பெரிய கிருபை. அப்போ இது போல தேவன் நம்மை ஒரு கூட்டத்துக்கு நடுவிலே தனித்துவமாக, எப்படி ஷோகேஸ்ல ஒரு பொம்மை வச்சிருக்கிறான், அந்த பொம்மை ரொம்ப அழகா உடுத்திருக்கிறான், அது போல இந்த பூமியில நம்மை வைக்க விரும்புகிறார். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு காத்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி அந்த புது சிருஷ்டியை அப்படி வைக்க அவர் விரும்புகிறார். இந்த அளவுக்கு இப்ப மோசமா போயிடுச்சு. ஒரு கழுதத்தலை 4327 ரூபா, புறாவனுடைய எச்சத்திலிருந்து எடுக்கப்பட்ட பயிறு கார்படி பயிறு 472 ரூபா. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு பஞ்சம். அந்த உடன்படிக்கையை முறிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, லேவியாராகமம் 26:26 சொல்லுகிறது, உன்னுடைய அப்பம் என்கிற ஆதரவுகோலை முறிப்பன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
தேவனுடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளாதபடி அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி கலகம் பண்ணி உலகத்தினுடைய ஜாதிகளுடைய கிரிகளை கற்று அவர்களோடு இணைந்து அவர்களுடைய சந்தோஷத்தோடு கூட இணைந்து இருந்து அவருடைய வழிகளை கற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர் சொல்கிறார், உன்னுடைய அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிப்பேன் என்று சொல்லுகிறார். அதான் இங்க நடந்தது. அல்லேலூயா. சாப்பாடு இல்லை. கொரோனா டைம்ல எத்தனை பேர்கிட்ட பணம் இருந்தது, யாரும் அனுபவிக்க முடியல. பணம் இருக்கிறவன் அனுபவிக்க முடியல, பணம் இல்லாதவன் அனுபவிக்க முடியல. ஏன்னா அவங்கிட்ட பணம் இல்ல, அனுபவிக்க முடியல. இவங்கிட்ட பணம் இருக்குது, அவனை அனுபவிக்க முடியல. ஐஸ்வர்யம் ஒன்றுக்கு உதவாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை கூட்டார். அப்ப என்ன இருக்குது, உலகத்தின் ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்குது, இதுல வேதனை கம்மியா இருக்குது. தாயில் கம்மி, வேதனை கம்மியா இருக்குது. கழுதத்தலை 80 வெள்ளிக்காசுக்கு போயிடுச்சு. புறாவுடைய எச்சத்தில் எடுக்கிற பயிர் 472 ரூபாய்க்கு கார்படி பயிர் போயிடுச்சு. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அது இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தும்? இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தா எனக்கு நல்லா தெரியும். நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். எப்படி பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை அதிகமா இருக்கும். வேலை எத்தனை பேர் வேலைக்காக ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க தெரியுமா? வேலைக்காக காலையில 7 மணிக்கு 6 மணிக்கு கிளம்புனா 10 மணிக்கு சென்னை வராங்க. உங்களுக்கு தெரியாது, ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கு, ஜோலார்பேட்டையிலேருந்து இங்கே வரும். ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னைக்கு வருவாங்க வேலைக்கு, திருப்பி ஜோலார்பேட்டைக்கு போவாங்க. ஏன்னா வீடு அவங்களுக்கு அங்கே இருக்கும், வாடகை அங்கே கொடுக்கணும்னு சொல்லி குடும்பம் அங்கே இருக்கும். காலையில் 6 மணிக்கு வண்டியை பிடிச்சி 10 மணிக்கு வந்துட்டு திருப்பி 5 மணிக்கு அந்த வண்டியை பிடிச்சி திருப்பி 10 மணிக்கு போவாங்க. எத்தனை மணி நேரம் வேலை? 16 மணி நேரம் வேலை, பொழப்ப நடத்துறது. அப்போ வேலை அதிகம், வருமானம் எவ்வளோ? கொஞ்சம். அப்போ அதில் என்ன அதிகமாக இருக்குது? உழைப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், 100 மடங்கு விளைச்சல். அல்லேலூயா. எத்தனை மடங்கு விளைச்சல்? 100. ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான். நான் அதை விசுவாசிக்கிறேன். சிலர் வேர்வை சிந்தி உழைக்கிறத ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நான் கடுமையா உழைக்கிறேன், வேர்வை சிந்தி உழைக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அது சாபம். வேர்வை சிந்துவது ஒரு சாபம். எங்க இருந்து வருது? அது வேதத்தில் இருக்குது. உன் நெற்றின் வேர்வையினால் நீ பிழைப்பாய். அது எதனால வந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி அதனால வந்தது வேர்வை. அல்லேலூயா. சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் தப்பிச்சேன். அல்லேலூயா. அதுல இருந்து நான் எப்படி தப்பிச்சேன்? அது கேட்டதுனால அந்த வேர்வையிலிருந்து தப்பிச்சேன். அல்லேலூயா. வேர்வை சாபம், அது வேதத்தில் இருக்குது. அப்போ வேலை நிறையா, காசு கம்மி. அந்த காசு எடுத்துட்டு வந்தா அது பொத்தலான பையில போடுறோன்றாரு. அல்லேலூயா. என்ன பை அது? பை, ஓட்ட பை, டாக்டர்கிட்ட கொடுத்துறது. அல்லேலூயா. டாக்டர் கொடுக்கிறது. இது எதனால வருது? ஜாதிகளோடு கலந்து அவருடைய கிரிகளை கட்டி தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி உன்னதமானவருக்கு எதிராக கலகம் பண்ணி அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எஜமானா இல்லாதபடி தள்ளி அவருக்கு சத்துருவாய் மாறுவதனால் வருகிறது. இந்த சாபம் எதனால வருகிறது? இந்த பற்றாக்குறை எதனால வருகிறது? தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி விடுவது, அப்புறம் வட்டி கட்டி அழிகிறது. அல்லேலூயா. பூச்சி அரித்து போடுதுன்றது இல்லை, பூச்சியின் துருவம் எடுக்குது. அதெல்லாம் ஒரு சாபம். அதுதான் அந்த ஜனங்களுக்கு வந்தது. ஒரு கழுதத்தலை, ஆட்டுத்தலை வாங்க முடியல, மாட்டுத்தலை வாங்க முடியல, கழுதத்தலைக்கு போயிட்டாங்க. கழுதத்தலை 4372 ரூபா 20 காசு. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அவ்வளோ பஞ்சம். அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா படிக்கவே முடியாது. பிள்ளைகளை கொன்று சாப்பிட்றாங்க. அதெல்லாம் சாபத்தில் இருக்குது. உபாகமம் 28 அதுக்கப்புறம் இருக்குது. ஆனா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. உங்களுக்கு சொன்ன இந்த ஆண்டவரை பத்தி நான் சொன்னேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்பதை போன தடவை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இந்த தடவை 51 இருந்து பார்ப்போம். எரேமியா 51 எடுங்கம்மா. 15 படிங்க. 51:15. அவர்
அவர் பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து. போதும் பாருங்க, இந்த தேவனுடைய மகத்துவம், இந்த தேவனுடைய மகிமை, இந்த தேவனுடைய மாட்சிமை வேதம் சொல்லுது இல்லையா? ரோமர் 1 சொல்லுது, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவர்கள். தேவத்துவம்னா அவருடைய வல்லமை, மகிமை, மாட்சிமை, மேன்மை. அப்பேற்பட்ட ஒரு தேவன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எத்தனை தடவை நான் உலகத்தை எப்படி சிருஷ்டித்தேன் என்றதை எழுதுகிறாரு. எரேமியால எழுதியிருக்கிறாரு பாருங்க, 15வது வசனத்தில், அவர் பூமியை தமது வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினாலே படித்து வானத்தை தம்முடைய பேர் அறிவினாலே விரித்து. அல்லேலூயா. எரேமியா 10:12-13 படிங்க. எரேமியா 10:12-13. எரேமியா 10. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து. போதும், வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் அவர். அந்த தேவனுடைய ஜனங்கள் தான் இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. சாப்பாட்டுக்கு ஒரு பஞ்சத்துல வந்துட்டாங்க. பஞ்சம்னா கொடிய பஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சம் உண்டான உடனே ஒரு பெண் போய் கேட்கிறா, ராஜா கிட்ட கேட்கிறா. அடுத்த வசனத்துல 26ல, இஸ்ரவேல் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னை ரட்சியம் என்று சொல்கிறான். அவன் கேட்கிறான், ராஜா கொடுக்கிற பதில். ஒரு ராஜா கிட்ட ஒரு குடிமகன் போய் கேட்டாக்கா உடனே என்ன பண்ணணும்? அது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிற அளவுக்கு அந்த ராஜா இருக்கணும். அந்த ராஜா அதுக்கு என்ன கேட்கிறான்? நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி. அவனால என்னால முடியல, கையை விரிச்சிட்டான். என்னால என்கிட்ட ஒண்ணு இல்லை, களஞ்சியத்திலே ஒண்ணு இல்லை, ஆலையிலையும் ஒண்ணு இல்லை, நான் எதுவுமே எனக்கு கூட. ஏன்னா பசி கொடுமை ஆயிடுச்சு, பஞ்சம் வந்துருச்சு. இது நிமித்தம் அந்த ராஜாவுக்கு கோபம் வருது. கோபம் என்ன பண்றான்? அவன் 31வது வசனத்துல என்ன சொல்றான்? அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு பாருங்க, கோபம் என்ன பண்றான்? தேவனுடைய மனுஷன் எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசி இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு பஞ்சம் இருக்குதே. ஆகவே அந்த தீர்க்கதரிசி தலை என்ன பண்ண போறேன்? தனியா எடுத்துட போறேன்னு சொல்றான். இது எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியுது. அடுத்த வசனம் படிங்க. பாருங்க, ராஜா ஆள் அனுப்பி இந்த காரியம், இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி ராஜா எலிசா தீர்க்கதரிசி இடத்துல ஆள் அனுப்புகிறான். அதற்கு எலிசா தீர்க்கதரிசி என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. போதும் பாருங்க, இந்த கொடிய பஞ்சத்தினால நம்ம கிட்ட பொத்தலான பை இருக்குது, வேலை அதிகமா இருக்குது, சம்பாத்தியம் குறைவா இருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பிள்ளைங்க ஒன்று கேட்குதுன்னு வைங்க, கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். கடைக்கு கூட்டிகிட்டு போனால் பொருள் கேட்குது. பொருள் கேட்ட உடனே அது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பிள்ளைங்க அடம் பிடிக்குது.
அடம் பிடிச்ச உடனே என்ன பண்ணுறோம், அது எவ்வளோ விலைன்னு கேட்குறோம். விலை எவ்வளோன்னு கேட்டவுடனே என்ன ஆகுது, நமக்கு இருதயமே நின்று போகிற மாதிரி இருக்குது விலை. அல்லேலூயா. இதை அனுபவிச்சிருக்கீங்களா? யாராவது இது அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லையா? எவ்வளோ விலைனாலும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இருதயமே என்ன ஆகுது, வக்குன்னு ஆயிடுது. இதை போய் கேட்குது இந்த பிள்ளை. அதுதான் என்ன பண்றது, பஞ்சம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரைஸ் டேக் ஷாக், விலைப்பட்டியலினுடைய அதிர்ச்சி. என்னது? விலைப்பட்டியலினுடைய அதிர்ச்சி. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழுகிறவனாயிருந்தால் அவன் போய் ஒன்று வாங்க போனான்னா, பிடிச்சிருக்குதா எடுத்து வை, இது பிடிச்சிருக்குதா இதை எடுத்து வை, அது பிடிச்சிருக்குதா அதை எடுத்து வை, போய் பில்லை போடு, விலை கேட்கக்கூடாதுன்ற. கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதம், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகள். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார் சொல்லி கொடுத்தாரு. வேர்வை சாபம் சொல்லி கொடுத்தாரு. நீ விலை கேட்காம வாங்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் அந்த நிலைமையில் இருக்கிறார், விசுவாசிக்கிறார், அந்த நிலைமையில் இருக்கிறாரு. அவர் பிடிக்கிறது என்ன பண்ணார், போய் பில் போட்டுவார், எவ்வளோன்னு கேட்க மாட்டார். கார்டை கொடுப்பாரு, பணத்தை வாங்கி கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பார். கிறிஸ்தவர் தான். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. இந்த தரித்திரம், இந்த பஞ்சம் போனவன் என்ன பண்றது, வேலை இப்படி தூக்கி பார்க்குறேன், இது என்ன விலை இருக்கும், இதை விட விலை கம்மி, இதே மாதிரி கிடைக்குதா? இதுதான் என்ன இருக்குது, நம்ம புத்தி என்ன இருக்குது, இந்த புத்தி இருக்குது. இப்போ இந்த பஞ்சத்தின் நடுவில் தேவனுடைய வார்த்தையை எடுத்து ஒரு மனுஷன் பேசுகிறார். இந்த பஞ்சத்தின் நடுவில் பஞ்சம் தலைவிரிச்சாடுது, ஒரு கொடுமை ஆய் போயிடுச்சு. ஒரு கழுத தலை 80 வெள்ளிக்காசு, புறாவுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசு வந்துருச்சு. அவ்வளோ பஞ்சம் தலைவிரித்தாடுது. மேலே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளைகளை கொண்டு தின்னுக்கிற அளவு தாய்மார்கள் உருவாயிருக்கிறாங்க அந்த பட்டணத்தில். அவ்வளவு ஒரு கடுமையான பஞ்சம். அந்த பஞ்சத்தின் மத்தியிலே எலிசாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி, என்ன வார்த்தை வருது? அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில். எப்ப நடக்குது இது, எப்ப நடக்குது? எலிசா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை எப்ப வருது? கொடூரமான பஞ்சத்தின் மத்தியிலே ஒரு கழுதத்தலை 80 வெள்ளிக்காசு, புறாவுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசு, பஞ்சம் கொடூரமா இருக்குது. பிள்ளைகளை கொண்டு தின்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் சாபத்தினால அந்நிய ஜாதியோட கலந்து அவருடைய கிரிகளை கற்று அவர்களுக்கு பலியிட்டு இப்படி ஒரு கொடுமையான காரியங்களில் வந்து நிற்கும் போது தேவனுடைய மனுஷனாக எலிசா எழுந்து நின்று சொல்கிறான், ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் சொல்றான். அல்லேலூயா. இது இன்னொரு பெரிய அதிர்ச்சி. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நான் சொன்னேன், ஒரு பிள்ளை ஒரு பொருளை கேட்கும் போது வாங்க முடியாத அளவுக்கு நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி அவ்வளவு வேலையா இருக்குது. ஐயோ, என் பிள்ளை கேட்குது, என்னால வாங்கி கொடுக்க முடியலையே. இது ஒரு அதிர்ச்சி. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது பாருங்க. 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் இப்ப நாளைக்கு நேரத்தில் விற்கப்படுற 24 ஹவர்ஸ்ல விற்கப்படுற. இது அதை விட பெரிய அதிர்ச்சி. எப்படின்னா, நீ 1 சவரம் வாங்க போற, உங்ககிட்ட காசு இருக்குது, அங்க வந்து சொல்றான், இந்த காசுக்கு 100 சவரம் தர்றேன்ற மாதிரி. அது அல்லேலூயா. இதுவும் உனக்கு அதிர்ச்சி. அல்லேலூயா. இதுவும் உனக்கு அதிர்ச்சி. அதுதான் அந்த டிஃபரன்ஸ் தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கழுதத்தலை 80 வெள்ளிக்காசுக்கு போனது பத்தாம உன்னால தின்னு அழிக்கவே முடியாது, தின்னு தீரவே முடியாத அளவுக்கு மிக சின்ன காசுக்கு 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்பு. இது ஒரு அதிர்ச்சி. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது நீ போய் கேட்கிற, ஒரு 100 ரூபாய் நினைச்சு கேட்கிற, அது 1 ரூபாயா இருக்குது. அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு காட்டுகிற ஒரு கிருபை. அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய மகிமை.
இதுதான் தேவனுடைய மகத்துவம், இதுதான் தேவனுடைய மகிழ்ச்சி மாட்சிமை. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, தேவன் உனக்கு நீ கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருந்தால், அவரே தேவனால் நீ கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாய் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னால சாத்தியம் இல்லாத காரியங்களை சாத்தியமாக்க முடியும். அல்லேலூயா. நீ வாங்கவே முடியாது, இது சாப்பிடவே முடியாது, இது உடுத்தவே முடியாது, இது செய்யவே முடியாது என்கிற ஒரு நிலைமை உனக்கு இருக்கும் பொழுது, தேவனுக்கு உட்பட்டு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு அவருடைய பிரமாணங்களை கை கொண்டிருந்தால், நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கக்கூடிய ஒரு தேவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது தெரியுது? எனக்கே தெரியாது. நான் கடுமையான உழைப்பை நம்பினவன், நல்லா வேலை செய்யணும்னு நினைச்சவன், சம்பாதிக்கிறதுக்காக நல்லா வேலை செய்யணும், வேர்வை சிந்த உழைக்கணும், உழைப்பை நான் மேன்மைப்படுத்துறவன். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு போதர் சொல்லி கொடுத்தாரு, இல்ல அது சாபம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அது புரியுது? எத்தனை பேர் நான் சொல்றது ஏற்றுக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய என்கிட்ட இருக்கிறது கொண்டல்ல, என்னிடத்தில் இருப்பதை கொண்டல்ல, அவரிடத்தில் இருக்கிறதை கொண்டு ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய அளவின்படி, அதுதான் கிருபை. அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? கிருபை. அதுக்கு பேரு தான் கிருபை. அதனால்தான் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, ஓ தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே பலப்படு. அல்லேலூயா. உனக்கு வேலை கம்மியா இருக்கணுமா, ஆசீர்வாதம் அதிகமா இருக்கணுமா, நீ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது கிறிஸ்தவ போதனையா நீங்க கேக்குறீங்க? இல்ல கள்ள போதனை நினைச்சுக்கிறீங்கல்ல? அல்லேலூயா. இந்த ஆள் இப்படியே பேசியே மயக்கிட்டா இருப்பா எல்லாத்தையும். இதுவரை குற்றச்சாட்டு இருக்கு என் பேர்ல. சொல்றாங்க, இப்படியே பேசி இருந்தாலும் மயக்கிட்டான், நல்ல நல்ல வசனமா எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் புடிச்சிட்டான், இவனை எப்படி தள்ளுறது? முடியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும் என்றால் இந்த மெத்தட் ஆண்டவர் இப்படிதான் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பாடாவதி ஒண்ணு பேசுது பாருங்க. அடுத்த வசனம் படிக்குமா? அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன், எலிசாவினுடைய வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. நான் சொல்றேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா தான் இருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்பொழுது இந்த எலிசா வார்த்தை சொல்றாரு. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தான் சொல்லி பேசுறாரு. என்ன சொல்றாரு? நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இன்னொருத்தன் கூடவே இருக்கிறான், ஒருத்தன் வடிவேலு பாஷையில சொன்னா அது வேற மாதிரி சொல்லணும். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ஒரு பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ பாருங்க, பக்கத்தில் இருக்கிறாள் எப்படி இருக்கிறான் பாருங்க. அவிசுவாசி வந்தான். அல்லேலூயா. அவிசுவாசி நம்ம ஒரு காரியத்தை நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்திலே ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் நண்பன், இல்லைன்னா கூட உடன் ஊழியக்காரங்களை கூட இருப்பாங்க. உன்னால் அது முடியுமா? இவனுக்கு தெரியுமா? உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் வருமா? இந்த ஊர்ல பிறந்துட்டு இங்க பிறந்துட்டு உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா? உனக்கு அந்த தகுதி இருக்குதா? இவன் வேலை தெரியாதவன், அபிஷேகம் இல்லாதவன், வெளியூருக்காரன், தகுதி இல்லாதவன், பார்த்து படிக்கிறான், இதெல்லாம் சொல்லுவாங்க பக்கத்துல இருந்து. அல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு, உன்னால முடியாதுப்பா, இதெல்லாம் உன்னால முடியாது. நம்ம மனசுல ஒரு விசுவாசம் வரும், நமக்கு ஒரு விசுவாசம் தான் இருக்கும். நம்ம பேதையா இருக்கலாம், தப்பு இல்லை, நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி என்ன பண்றோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேசுவாங்க. ஆண்டவர் அவனுக்கு கர்த்தர் வர சொல்றான். என்ன பேர் சொல்றான் பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்க பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர், அவன் கர்த்தர் பேரை யூஸ் பண்றான். கர்த்தர்
வானத்தின் மதுகளை உண்டாக்கினால் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன் சொல்றான், தீர்க்கதரிசி சொல்றான், உன் கண்களினால் கால்வாய் நீ சாப்பிட மாட்டாய். அல்லேலூயா. இதுதான் அவிசுவாசி. அவிசுவாசி கர்த்தருடைய நித்திய வல்லமை தேவத்துவத்தை அனுபவிக்காதவன், அதுல எந்த விதமான கர்த்தர் மேல எந்த விதமான நம்பிக்கை இல்லாதவன் இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவிசுவாசி. அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நீ நினைக்கிறதுக்கு மேல உன்னை ஆசீர்வதிக்க போற, நீ இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி உன் பிதாக்களாகிய தேவன் உண்மையில உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேவன் அவர். 1000 மடங்கு பெருக்கும். நான் 1000 மடங்கு பெருக்கத்தை விசுவாசிக்கிறவன், 1000 மடங்கு பெருக்கத்தை அனுபவிக்கிறவன். சமீபத்தில் கூட 125 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவன். சமீபத்தில் கூட 6 மாசத்துக்கு முன்னாடி கூட 125 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதம் ஒரு இடத்துல சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை எதிர்க்க ஆளே இல்லையா, எதிர்க்க ஆளே இல்லையா. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறக்கிறார், பூமியினுடைய ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கிறார். வெள்ளம், பிரளயம், நோவா காலத்தில் ஒரு வெள்ளம் ஏற்படுகிறது, பூமியினுடைய ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது, வானத்தினுடைய மதகுகளால் திறக்கப்பட்டது, மலைகள் மழை பொழிஞ்சி முழு உலகமுமே அழிஞ்சது. நோவா குடும்பம் மட்டும்தான் நோவாவுடைய வார்த்தையை அசட்ட பண்ணாம அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலையை கட்டதுனால அவன் ஒரு மனுஷன் தப்பிக்கப்பட்டான். வானத்தினுடைய மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன் 15ஆம் தேதி என்ன நடந்தது? துபாயில் என்ன நடந்தது? துபாய் நகரமே வெள்ளத்துல மிதக்கலையா? பார்க்கலையா? யாரும் பழக்கல. வானத்தின் மதகுகள் ஆண்டவர் திறக்கலையா? ஏன் சமீபத்தில் டிசம்பர் மாசம் நடக்கலையா? நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலையா? மழை பெய்யலையா? இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய அற்புதங்கள். அல்லேலூயா. மல்கியா 3:10 சொல்றாரு, வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களால் வருஷிக்க மாட்டோம் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுமாகில் அது மாறவே மாறாது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:19 எடுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:19 அவர் சொல்றாரு, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் நான் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சொன்னதில்லை, நான் யாக்கோபின் சன்னதியை சொன்னதும் இல்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவனை அறிவிக்கிற கர்த்தர். போதும் போதும், அது போதும். நான் நீதியை பேசி யதார்த்தமானவனை அறிவிக்கிற தேவன். நம்ம சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்றோம், யதார்த்தமா ஒன்று சொன்னமா நடந்துச்சு, சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? கேள்வி கேட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்க சொல்லாம இருக்கலாம், கேட்டிருக்கீங்களா இல்லையா? யதார்த்தமா நான் சொன்னேன், அப்படியே நடந்துடுச்சுப்பா, சொல்றோமா இல்லையா? சொல்றோம். ஆனா இதுல சொல்ற யதார்த்தம் அது இல்லை. ஆங்கில வேதாகமத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நீதியை பேசி உண்மையை பேசுகிற கர்த்தர். எப்படி சொல்லுது? நான் நீதியை பேசி உண்மைகளை அறிவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதியை பேசுகிறவர், உண்மைகளை அறிவிக்கிறவர். அதான் சொல்றாரு, நான் அந்தரங்கத்திலையும் அந்தகாரமான இடத்துலயும் பேசல, உங்ககிட்ட தான் பேசுறேன். நான் பேசும் தெய்வம். நான் பேசுறது மாற்றம் அல்ல, பேசுறத செய்யக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பவே திரும்பாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கையிட்டு, இருதயத்தில் விசுவாசித்து, நாவிலே அறிக்கையிட்டா நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்க முடியும். அந்த வார்த்தை உன்னை ரட்சிக்கும். அந்த வார்த்தை, அந்த வல்லமை உள்ள வார்த்தை உன்னை ரட்சிக்கும், உன்னை மீட்டெடுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உன்னுடைய வாழ்க்கையில அது மாபெரும் கிரியை செய்யும். அல்லேலூயா. அண்ணாள் சொல்லுகிறா,
2:3, 1 சாமுவேல் 2:3 சொல்றா பாருங்க, எப்படி சொல்றா பாருங்க. அண்ணாளுடைய பாடல் வந்து சாதாரணமான பாடலே கிடையாது. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் உண்மை உள்ளவை அல்லவோ. அல்லேலூயா. ஒரு பெண் சொல்லுகிறா, அண்ணாள் பிள்ளை இல்லாம இருந்து அவளுக்கு இப்ப பிள்ளை பிறந்துருச்சு, அவ அவமானம் நீங்கிடுச்சு. அவமானம் நீங்கும் போது அவ சொல்றா, கர்த்தர் யாரு? ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் உண்மை உள்ளவை அல்லவோ. உண்மை, அவருடைய வார்த்தை உண்மை. அல்லேலூயா. அவர் சொல்றா, பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை அவ்வளவு அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவராலே நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். அல்லேலூயா. உண்மையில் வந்து பலிக்கும். அதான் அந்த அவிசுவாசி இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். எப்படிப்பட்ட அவனுக்கு இருளான ஒரு மனம், அவனுடைய மனம் ஒரு இருளான மனம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கை இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவன் அவனுடைய வாழ்க்கையில ருசித்து பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை ருசித்து பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய அன்பை ருசிக்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை அவன் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் அவன் அனுபவிக்கவே இல்லை. அவன் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடையவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. அல்லேலூயா. என்னது? எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. தேவன் நம்முடைய இருதயங்களில் அதை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய இருதயங்களை விளங்க பண்ணினார். அக்கிரமத்திலே பாவத்திலே மரித்து போயிருந்த உளையான சேற்றில சுற்றி திரிந்து கொண்டிருந்த என்ன ஆண்டவர் ஒரு சபைக்கு என்ன இழுத்துட்டு போனார். இழுத்துட்டு தான் போனார். இழுத்துட்டு போயிட்டு அங்க அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? என்ன பிரசங்கம் பண்ணாரு? அப்பா, நீ ஆண்டவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன். அவர் பாவம் உன்னை அவர்கிட்ட துண்டித்து போட்டு விட்டது. நீ தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்கள்ல இருக்கிற, அக்கிரமத்தில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற, மரித்து போயிருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை குற்றப்படுத்தல. உன் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், உன் தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், தேவன் உன் மேல எவ்வளவு ஒரு கிருபையை காட்டுகிறார், தேவன் உனக்கு எவ்வளவு தயவு பாராட்டிருக்கிறார். அந்த தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக, உன் நோய்களுக்காக, உன் தரித்திரங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த தேவன் உனக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நீ பாவி, உனக்கு வேலை தெரியாது, நீ தகுதியற்றவன், நீ அபிஷேகம் பண்ணவன், பண்ணப்படல, இப்பெல்லாம் சொல்லல. வா, நீ தேவனுடைய சாயல். அது உலகத்தா சொல்லுவான், ரட்சிக்கப்படாதவன் சொல்லுவான். மற்றவனை மட்டம் தட்டுறது யார் மட்டம் தட்டுவா? ஒரு ஊழியக்காரன் செய்ய மாட்டான். என்ன செய்வான் ஊழியக்காரன்? விசுவாசிங்களை வந்து உட்காரவங்களை திட்டி திட்டி வெளியே அனுப்புறது கிடையாது. சொல்றாரு, தேவன் உனக்காக மரித்தார், உனக்காக ரத்தம் செஞ்சார். ஏன்? உன் மேல வைத்திருக்கிற அன்பு, உன் மேல வைத்திருக்கிற இரக்கம், உன் மேல வைத்திருக்கிற தயவு, உன் மேல வைத்திருக்கிற காருண்யம் உன்னை விட முடியாது. ஏன்னா அவனுடைய சிருஷ்டிப்பு, நீ அவனால சிருஷ்டிக்கப்பட்டவன். குற்ற உணர்வு வந்தது. அல்லேலூயா. அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நீ தகுதி இல்லாதவன், நீ பாவத்தில் இருக்கிற, உனக்கு அபிஷேகம் கிடையாது, இதெல்லாம் சொல்லி என்னை வெளியே துரத்தல.
ஆண்டவருடைய அளவற்ற இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பிரசங்கம் பண்ணாரு. அல்லேலூயா. ஈர்க்கப்பட்ட இந்த ஆண்டவர் அப்படிதான் நான் ஈர்க்கப்பட்டு அப்படிதான் வந்தேன். அல்லேலூயா. அப்படிதான் இந்த ஆண்டவர்கிட்ட வந்தேன். கிறிஸ்தவனா பிறந்து இந்த ஆண்டவர் அறியாம இருந்து பல கோயில்களுக்கு போயிருக்கிறேன். ஆனா இந்த அன்பினால ஈர்க்கப்பட்டு, அவருடைய அன்பினால ஈர்க்கப்பட்டு தான் நான் வந்தேன். அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஒன்னொன்னா. அது மாத்திரம் அல்லப்பா, உன் பாவங்களை மன்னித்த உடனே உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறான். அல்லேலூயா. அடுத்த செகண்டே நீ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை. அவருடைய இதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் அவருடையது. அப்படிதான் என்ன சொன்னாரு. யார் என்ன மட்டம் தட்டல. அல்லேலூயா. மட்டம் தட்டுற ஊழியக்காரனவே இருக்க முடியாது. அப்போ சொல்றாரு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, இந்த தேவன் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றவும் இல்லை. அதான் நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அவர் என்னுடைய பாவத்துக்கான தண்டனை என்ன பண்றார்? அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு? எனக்கு கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு அந்நிய ஜாதியுடைய கிரியைகளை கட்டி விக்கிரங்களுக்கு பலியிட்டு அவருக்கு விரோதமான காரியங்களை பண்ணிட்டு ஒரு கட்டத்துல, ஏன்னா அவருடைய ஜனங்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள், இந்த உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு தான் என்ன பண்றாரு? ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறாரு. என்ன அதிர்ச்சியை கொடுக்கிறாரு? ஒரு சேக்கல், ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் நாளை நேரத்தில் விற்கப்படும். அவர் கொடுக்கிறது வேற அதிர்ச்சி. பாவத்தினாலே வந்த தரித்திரம் கொடுக்கிறது. ஐயோ, இது நான் வாங்க முடியுமா? இது என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? இது என் வாழ்க்கையில நடக்குமா? இதை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு தகாது. அப்படி இருக்குது பாவம், அப்படி கொண்டு போய் நிறுத்துது. ஆனா இந்த தேவன் சொல்லுகிறாரு, என்னுடைய கிருபை, என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, என்னுடைய மாட்சிமை, என்னுடைய மகத்துவம் எப்படி உனக்கு கிரியை செய்யும்? நீ நினைக்கிறதற்கோ வேண்டிக் கொள்வதற்கோ மிகவும் அதிகமாக கிரியை செய்யும். அல்லேலூயா. உன்னுடைய அளவின்படி அல்ல, உன்னுடைய பாவத்தினுடைய அளவின்படி, என்னுடைய அளவின்படி, என்னுடைய அன்பின் அளவின்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம். நீ இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டு இருந்தால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ புது சிருஷ்டி. இந்த ராஜ்யத்திற்குள்ள இல்ல, நீ அந்த காணப்படாத அந்த ராஜ்யத்துக்கு நீ சொந்தக்கார. அவருடைய அளவின்படி தான் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதுக்குள்ள இருக்கிறேன்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி பேசுறாரு இவரு? இதெல்லாம் உண்மையா? உண்மைங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னாதான் நீங்க பொத்தலான பையில போவாது, டாக்டர்கிட்ட போவாது, வட்டி கொடுக்க மாட்டீங்க. நீ மேன்மையா உன்னை வைக்கிறாருன்னு விசுவாசிச்சீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மேன்மை நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இதை எப்படி நடத்துறாரு? அவன் சொல்றான், இது வானத்தின் மதுகளை திறந்தாலும் நடக்காது. அல்லேலூயா. கண்டிப்பா இந்த மாதிரி விசுவாசம் இருந்தா அது நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார்? 6ஆம் வசனம் படிக்குமா? போது பாருங்க, இந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 24 மணி நேரத்தில் விற்கப்பட்டு சொல்லிட்டாரு. சொல்லி அந்த முச்சரிக்கை போட்டிருக்கிற சத்துருக்கள் அவங்களுக்கு தெரியும், ஒருத்தன் ஒரு முச்சரிக்கை போட வரனாக்கா அவன் பல மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களோட தான் வருவான். ஏன்னா அவங்க அங்க ஒன்றும் ரெடி பண்ண முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு தான் யுத்தத்துக்கு வருவாங்க. அப்படி வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ராத்திரியில என்ன பண்ணியிருக்கிறாரு? இராணுவத்திற்கு ரதங்களினுடைய இரைச்சல், குதிரைகளுடைய பாய்ச்சல், பெரும் இராணுவத்தினுடைய ஒரு இரைச்சல், ஒரு சத்தத்தை கேட்க பண்றாரு.
அவருடைய இருதயத்தை கலங்கடிக்கிறாரு. அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரியில ஒரு பெரிய சத்தம், ஒரு சேனைகளின் சத்தம், ஒரு பெரிய ரதங்களினுடைய சத்தம், ஒரு பெரிய குதிரையினுடைய சத்தம், போர் குதிரைகளுடைய சத்தம், ஒரு பெரிய இரைச்சல் கேட்குது. அது எப்படி கேட்குது? ஒரு சமுத்திரமே கர்ஜித்து சீறி வந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு இரைச்சலை அவருடைய காதுகளுக்கு அவர் கேட்க பண்ணுகிறார். இருதயங்களை கலங்கடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்ன பண்றாங்க? அப்படியே போட்டது போட்டபடி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிரிட்டு ஒரு வழியாய் வருவார்களாம். எத்தனை வழியா வருவாங்களாம்? ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்பி போவார்கள். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ என்ன பண்ணுவ? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். பாருங்க, ஒரு நெருக்கடி வருது, ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு நெருக்கடி வருது. தாவீது சொல்கிறான் 73ஆம் சங்கீதத்துல, நான் பரிசுத்தத்தால் என்னுடைய கைகளை கழுவி பரிசுத்தமா நான் வாழ்ந்துகிட்டு வர்றேன். ஆனா சத்துரு வந்து அவன் இஷ்டத்துக்கு தன்னுடைய மனம் போன போக்குல பாவ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் பச்சையான ஒலிவ மரத்து போல இருக்கிறான். நான் கீழே இருக்கிறேன், அவன் மேல இருக்கிறான். வருத்தத்துல சொல்றான். சங்கீதம் 73 சொல்றான். வருத்தத்துல சொல்றான். என்ன சொல்றான்? நான் விருதாவாகவே 73:13 சொல்றான், விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே நான் என்னுடைய கைகளை கழுவுறேன். நான் உண்மையாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாத என்னுடைய கைகளை வச்சிட்டு இருக்கிறேன் நானு. ஆனா அப்படி வாழ்ற நானு நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் சொல்றான், இவ்விதமாய் நான் பேசுவேன் என்றால் பாருங்க, அப்படி நான் சொல்ல மாட்டேன். சத்துரு வந்து எப்படி இருக்கிறாங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொள்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்குது. நான் உண்மையாகவே பரிசுத்தமா வாழ்றேன், கர்த்தரை நம்பி வாழ்றேன். ஆனா நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு இருக்கிறேன், தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படி நான் சொல்வேன் ஆகில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு நான் துரோகமாவேன். ஆனா அதுக்கப்புறம் சொல்றான், இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். தேவனுடைய படிங்கம்மா. அவன் பார்க்கிறான், அந்த அவனுடைய முடிவை தெரியல. அவர்களுடைய முடிவு கவனித்து உணர வரைக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குது. நல்லா இருக்கிறானே, பாவம் பண்றான், அக்கிரமம் பண்றான், பெருமையா பேசுறான், மேட்டிமையான கண் இருக்குது, என்ன மூக்குக்கு கீழே பார்க்கறான், என்ன மட்டமா பார்க்கறான், என்ன தாழ்வா பார்க்கறான், வேலை தெரியாதவன்றான், அபிஷேகம் இல்லாதவன்றான், தகுதியற்றவன்றான், இந்த ஊர்லயா பிறந்திருக்கிற நீ பொழைக்க முடியாதுன்றான். இப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கு விசனமா இருந்தது. சொல்லிட்டு நிச்சயமாகவே அவர்கள் சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அணிந்து நிர்மூலமாகிறார்கள் என்றான். பாவிகளை பத்தி சொல்றான், மேட்டிமையானவர்களை பார்த்து சொல்றான், பெருமையானவர்களை பார்த்து சொல்றான். அவன் என்ன சொல்றான்? நான் உண்மையா வாழுவேன், பரிசுத்தமா வாழுவேன், தேவன் தான் என்னுடைய கர்த்தர், அவர் தான் என்னை ரட்சித்த ரட்சகர், நான் பரிசுத்தமா தான் வாழ்வேன். அல்லேலூயா. அப்ப இப்படி வாழும்போது அந்த சத்துருக்களுக்கு என்ன பண்றாங்களாம், ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள். அடுத்து பாருங்க, பயங்கரமாக அழிந்து நிர்மூலமாகிற சத்துருக்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் பெருமையினால அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஜெயமா இருக்கிறதுனால, எல்லாமே கரெக்டா நடக்கிறதுனால அவங்களுக்கு தேவன் இல்லைன்னு ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. ஆனா அவர் சொல்றது வேதம், ஒரு நிமிஷத்திலே அழிந்து போகிறார்கள். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்திலே அழிந்து போகிறார்கள். சத்துரு எப்படி ஓடி போனாங்க?
சத்துருவுக்கு ஒரு இரைச்சலை கொடுக்கிறார் கர்த்தர். இராணுவங்களின் இரைச்சல், குதிரை பாய்ச்சலின் இரைச்சல், அந்த ரதங்களுடைய இரைச்சல் கேட்கிறது. கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, எது எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருட்டோடு எழுந்து ஓடி போகிறார்கள். அது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. கர்த்தரே சொல்றாரு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, பிள்ளை பெற்றவங்க இருக்கிறீங்க, என்ன வருது உடனே, என்ன வருது, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன வருது, வலி வருது. அல்லேலூயா. என்ன வருது, ஒரு வலி வருது. அந்த வலி வந்துச்சுன்னா என்ன பிறக்கும், பிள்ளை பிறந்துடும். அல்லேலூயா. என்ன நடக்கும், வலி வந்துடுச்சுன்னா பிள்ளை பிறந்துடும். அது போல துன்மார்க்கருக்கு ஒரு சத்தம் கேட்டதும், இருதயத்தில் ஒரு இரைச்சல், அந்த கலக்கம் உண்டானதும் போட்டபடி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. எதையும் எடுத்துட்டு போறதுக்கு டைம் இல்லை. அந்த வேதனை, அந்த கலக்கம், அந்த இது உடனே என்ன பண்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போகிறான். இவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, படிச்சு 2 ராஜாக்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்ற பாருங்க. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, 7:12 படிங்கம்மா. ம் 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 மீட்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த இரைச்சல் கேட்டதும், அந்த இருதயத்தில் அவர்களுக்கு வேதனை வந்ததும் போட்டபடி என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் தேவனிடத்திலே மனம் திரும்பும் பொழுது நற்செய்தி என்ன, நற்செய்தி என்ன, இன்றைக்கு உள்ள நற்செய்தி என்ன, நீ மனம் திரும்பும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுபடியும் செவி கொடுக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தேறி இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையிலே பொத்தலான போய் இருக்கலாம், உன் வாழ்க்கையிலே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு இருக்கலாம், உன் வாழ்க்கையில நீ வட்டி கட்டிட்டு இருக்கலாம், உன் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து அச்சத்தோடு இருக்கலாம், சத்துரு வந்து உன்னை நெருக்கி போட்டிருக்கலாம், ஒரு காலத்துல வந்து நான் அக்கிரமத்திலே பாவத்திலே மரித்து போயிருக்கலாம். ஆனா நற்செய்தி என்ன, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அதுதான் நற்செய்தி. நற்செய்தி என்ன நற்செய்தி, நான் அக்கிரமத்துல பாவத்துல தகுதியற்றவன தேவனுக்கு விரோதமாக இருந்த எனக்கு என்ன நற்செய்தி கிடைத்தது, உன் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். அல்லேலூயா. உன் தேவன் என்ன பண்ணுவார், உன்னுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில நிறைவாக்குவார். நான் சொல்றேன், நம்மளை தகுதியற்றவனை யாரும் சொல்றாங்களா, இல்லை இவங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? நான் சொல்றேன், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா. நமக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறாருங்க. அவர் கத்துக் கொடுப்பாரு. நம்ம யார்கிட்டயுமே கத்துக்க தேவையில்லை. அவருக்கு பாதத்தில் அவரை விசுவாசித்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி, அவருக்கு உண்மையாய், அவருக்கு பரிசுத்தமாக இருந்தால், அவருக்கு பரிசுத்தமாக இருந்தால் அவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையா இருந்தால் மற்றவர்களை போல என்னவா இருப்போம்? பரிதபிக்கக்கூடியவர்களா இருப்போமா? நம்ம இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமா சொல்றோமா நம்ம? அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என் கையில ரெண்டுமே இருக்கு. என் கையில ரெண்டுமே இருக்குது. என்ன இருக்குது? நித்தியத்துக்கு இருக்குது, இம்மைக்கு இருக்குது, மறுமைக்கு இருக்குது. நான் இம்மைக்காக இந்த பூமியில ஒரு செழிப்பான வாழ்க்கைக்காக நான் அவர்கிட்ட போனா அதை கொடுப்பாரு. ஆனா அதுக்கு மட்டும் போனா நம்ம பரிதபிக்க கூடியவர்களா இருக்கோம். அல்லேலூயா. ஐயோ பாவம்னுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறோம். ஆனா மறுமைக்கும் அவர்தான் எனக்கு தேவன் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியிலே எப்படி வாழ்வோமா? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படியே சொல்றாருங்க. இம்மைக்காக நீ இந்த கிறிஸ்துவ கிட்ட வந்தினா இம்மைக்கான ஆசீர்வாதம், இந்த பூமியில சொத்து சுகம் வீடு வாசல், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இதுக்காக நீ மட்டும் வந்தீன்னா அதை தருவாரு. ஆனா பரிதபிக்க கூடியவனை போல இருப்ப. இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அது நீண்ட வாழ்க்கை. அந்த நீண்ட வாழ்க்கை நீ நினைச்சின்னா, அந்த 1000 வருஷத்தை நீ நினைச்சின்னா, இந்த வாழ்க்கை கொஞ்சம், இந்த வாழ்க்கை கொஞ்சம். இந்த வாழ்க்கையில கொடுப்பாரு. இந்த வாழ்க்கையில அவரை விசுவாசிக்கும் போது இதை கொடுப்பாரு. ஆனா பரிசுத்தமான வாழ்வை இதை நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த இம்மைக்காக ஆசீர்வாதங்களை நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. இதை அனுபவிப்பேன், இதை பயன்படுத்துவேன். இது என் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு வீடு வாங்கி கொடுப்பேன். ஆனா இந்த உலகத்தாருடைய கிரிகளை கற்று அதை நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்டுறது நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நான் கிறிஸ்துவ மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கிறது யாரு? என் கர்த்தர். இதை எப்படி கொடுக்கிறாரு? நான் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற அளவு என்னால ஜீரணிக்கவே முடியாது. பாவிக்கு இவ்வளவு கிருபையா? பாவிக்கு இவ்வளவு கிருபையா? 100 மடங்கு ஆசீர்வாதமா? இல்லங்க, 1000 மடங்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். நீ உண்மையா இருந்தால், நீ உண்மையாய் செவி கொடுத்தால், நீ அவர் சொல்றார் ஒரு இடத்துல, நீ எனக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை புசிப்ப. அல்லேலூயா. நீ உண்மையாய் செவி கொடுத்தால் தேசத்தில நன்மையானதை புசிப்ப. உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. வானத்தின் பனி, பூமியினுடைய கொழுமை. உண்மையாய் செவி கொடுத்தால் நாம அந்த கர்த்தரை, அவருடைய வார்த்தைய, அவருடைய வார்த்தை உண்மை, அவருடைய வார்த்தை நிஜம், அவருடைய வார்த்தை மாறாதது. அவர் வாக்கு மாறாத தேவன் அவர். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறவே மாட்டார். அவர் பேசுகிறது யதார்த்தம், உண்மை, அது மாறாது. அவருடைய வாக்கு மாறாதது. அவர் சொல்றார், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். 24 மணி நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது. அது அவிசுவாசி, விசுவாசிக்காதவன். அவன் கர்த்தர் பேரை சொல்றான், ஆனா விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதை பார்க்கறான், விற்கிறத பார்க்கறான், சாப்பிட முடியல, எல்லாம் மிதிச்சு கொண்டு போட்டு போயிடுறாங்க அவனை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நீங்க தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நான் தகுதி இல்லை, எனக்கு இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமாகுமா? என்னால முடியாது, நம்மளால முடியாது. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஞானமாக இருக்கிறார். அவர் ஞானம், அவருக்குள்ள இருந்தீங்கன்னா அவர் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சேன், 125 மடங்கு பெருசாக்கினார். அல்லேலூயா. எத்தனை மடங்கு? வேர்வே இல்லை. இங்க கூட வேர்வை, அங்க வேர்வே இல்லை. எனக்காக மற்றவங்க வேலை செஞ்சாங்க. அல்லேலூயா. உங்கள் மந்தைகளை பிறர் மேய்ப்பார்கள்,
நீங்க உட்கார்ந்து பால் குடிக்கணும். அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் தாங்க. அல்லேலூயா. அப்ப உண்மையா செவி கொடுக்கிறவங்களுக்கு, அவருக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை எப்படி இப்படி நிறைவேறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதை எதிர்பார்க்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நடக்கணும் விசுவாசிக்கிறீங்களா? அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நேர்முழங்காலில் நிற்போம்.